மலையாளத்தினுடைய ரீமேக்கையும் பார்த்தீங்கன்னா சர்வமாயா. இந்த படத்துல வந்து நம்ம நிவின் பாலி கதாநாயகனா நடிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க ஹாரர் மூவி. அது ஒரு ஒரு லவ் கண்டென்ட்டா வந்து இயக்குனர் கொடுத்திருக்காரு. அதான் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல். ஸோ இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் நிவின் பாலியை பொறுத்த வரைக்கும் வந்து கிதாரை வாசிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நபரா இருக்காரு. அவரு வந்து அந்த துறையில ஜொலிக்கணும் அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து மும்பைக்கு போனா, அங்க வந்து அவருக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ நம்ம வீட்ல வந்து வாங்கிட்டு போலான்னு வீட்டுக்கு வராரு. ஆனா அப்பாவுக்கு அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே கம்மியா இருக்கு. ஸோ அவங்க பெரியப்பாட்ட வந்து அவர் சொல்லி பார்க்குறாரு. அவரு ஒரு ஐடியா குடுக்குறாரு. உங்க மாமாவ வேணா நீ வந்து ஃபாலோ பண்ணுடா. அத வச்சு உனக்கு ஏதாச்சும் வந்து பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க மாமாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியா மட்டும் இல்ல. அவர் வந்து பேய்கள ஓட்டக்கூடிய ஒரு நபராவும் இருக்காரு. ஸோ அவர் மூலியமா இவர் வந்து அவருக்கு உதவியாளரா இருக்கலாம் அப்படின்ற இடத்துல வந்து அவருக்கு உடம்பு முடியாம ஒரு கட்டத்துல போயிருது. ஸோ அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் பெர்சன்டேஜ்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பேய் ஓட்ட போகும்போது அந்த பேய் வந்து என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12 வயசு பயல்கிட்ட இருக்கிற பேய் ஆட்டோமேட்டிக்கா வந்து இவருக்கு பின்னாடியே வந்துடுது. இவர் அந்த பயல்கிட்ட இருந்து அந்த பேயை காப்பாத்திட்டாரு. ஆனா இவருக்கு முன்னாடி வந்த பேய் ஏன் இவரை சுற்றி வருது அப்படிங்கிறது வந்து கதையினுடைய முன்னோட்டமா இருக்கு. வந்த பேய் வந்து இவரை வந்து பார்த்து பயமுறுத்தவோ எதுவுமோ பண்ணல. அது பாட்டு அவர் வீட்டுல அதோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இவர் காரணத்தை கேட்கிறாரு. அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யார் எவருன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீட்லயே நான் இருந்துக்கிறேன். நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல அப்படிங்குது. இன்னும் சொல்ல போனா ஒரு அழகான பெண்ணாவும் இருக்கு. இன்னும் அவர் மேல வந்து ஒரு நல்ல அஃபெக்ஷனா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அவரோட கேரியருக்கு வந்து மெயினா அது உதவுது. இன்னும் சொல்ல போனா இவர் கிட்டார் வாசிக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி இவரை ஒரு டாப் ரேஞ்சுக்கு கொண்டு வருது. இது எல்லாமே இவர் மனசுல நினைச்சுக்கிறாரு. அப்படி இவர் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும்போது இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து பார்த்து பிடிச்சு போகுது. அந்த பொண்ணை வந்து இவர் காதலிக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த டைம்ல தான் அந்த பேய்க்கு தெரியுது. இவர் மேல வந்து ஒரு பொசசிவ் ஏற்படுது. ஸோ அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்குது. இவர் அப்செட் ஆகிறாரு. அது எப்படி பேயா இருந்து நீ என்னை காதலிக்க முடியும்ட்டு உணர்வுகள் தானே காதலுக்கு இதுக்கு வந்து உடல் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பேய். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் வாக்கு வரும்போது அந்த பேயினுடைய பிளாஷ்பேக் யாவத்துக்கு வந்துடுது. அது எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறத வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரால் தாங்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்றாரு. இன்னும் சொல்லப்போனா பேயோட வீட்லயே போய் அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்து நல்லா பேசிட்டு வராரு. இன்னும் அந்த பேய் வந்து ஒருத்தர் ஏற்கனவே காதலிச்சிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கு. ஸோ அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணோட அதாவது அந்த அம்மா வந்து பேயோட காதலான்னு யாருன்றது தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து கேட்குறாங்க நீங்க தான் அந்த காதலனாண்டு. ஆமா அப்படின்னு இவர் ஒத்துக்கிறாரு. ஏன்னா பேய் நம்மளை விரும்பி இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி இவர் ஒத்துக்கிறாரு. படம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான படமா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா படத்துல வந்து எந்த இடத்துலயுமே போரிங் இல்ல. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியை வந்து பேய் மூலியமா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிசாசு படத்துல வந்து எப்படி மிஸ்கின் கொடுத்தாரோ அதை காட்டில் டாப் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.